எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஹோட்டலுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. அவங்க கை நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்து லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணா அவங்க குட்டியாக ஒரு பேய் நின்றுட்டுருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே பயந்து நடுங்குறாங்க. அந்த பேயும், ஆன்ட்டி எனக்கு லிஃப்ட்டு எட்டலை, கொஞ்சம் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அவ்வளோதான், அவங்க உளுந்தடிச்சு ஓடியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டேவே பார்த்தா இது அந்த ஹோட்டல் ஃபுல்லாக எல்லாருமே பேசிக்கிறாங்க. பத்தாததுக்கு இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கவங்க வேற, ஐயோ கேள்விப்பட்டீங்களா, நம்ம ஹோட்டலில் ஒரு சின்ன பேய் இருக்கான். எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அப்பப்போ ரூமை நைட்டு க்ளீன் பண்ண போவேன் இல்லையா, அப்போது ஒரு குழந்தை அலற சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோனுக்கு இதில் பெருசாக நம்பிக்கையே இல்லை. தென் அன்னைக்கு நைட்டுமே அதே மாதிரி ஒரு ரூம்ல இருந்து சவுண்டு வருது. இதை கேட்டுட்டு ஒரு பொண்ணு என்ன சவுண்டு அப்படின்னு ரூம்குள்ளே போய் பார்த்தா அதே மாதிரியே ஒரு சின்ன பேய் நின்றுட்டுருக்கு. அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்து ஓடியே போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே இந்த விஷயத்த வந்து எல்லார்கிட்டேயும் சொல்ல அவ்வளோதான், எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா உண்மையாகவே இந்த ஹோட்டலில் பேய் இருக்க போல இருக்கே அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே செய்தி போயிட்டே இருக்க இந்த நியூஸ் வந்து அந்த பிளாட்டினம் ஹோட்டலோட சிஓ இருக்கால மிஸ் லிங், அவளுக்குமே தெரிய வருது. அவள் இதை கேட்டு, எனது அவங்க ஹோட்டலில் பேய் இருக்கா, கேட்கவே காமெடியாக இருக்குது, ஆனால் இந்த நியூஸ் மட்டும் மற்றவங்களுக்கு போணுச்சு, கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்கு யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்களோட ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மிஸ்டர் லின் இருக்கான் இல்லையா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவன் நம்ம ஹீரோயினை ரூம்குள்ளே க்ளீன் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் வந்து பார்க்குறாங்க. ஒரு அழகான டின்னர் செட்டப் இருக்குது. அப்போ அவன், எப்போதும் வேலை பார்த்துட்டே இருப்பியா, உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே ஹார்ட்டாக இருக்குது. கேண்டில் ஹார்ட்டாக இருக்குது, சாக்லேட் ஹார்ட்டாக இருக்குது, எல்லாமே ஹார்ட் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே வேகமாக அந்த ஹார்ட்டுக்கு நடுவில் வெட்டி அந்த ஹார்ட்டையே பிரித்து விட்டுடுறாங்க. அவனும், ஏன் இவ்வளோ வேகமாக அதை கட் பண்ண, சரி இரு உனக்காக நான் கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காமிக்கிறான். அதுவும் ஹார்ட் மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு மேட்ரு புரிஞ்சு போயிடுது. ஸோ அதையுமே வேகமாக வெட்டி இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு நடுவில் இருக்க போர்ஷன் எடுத்து சாப்பிட, இவகிட்ட இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் அப்படின்னு இவன் யோசிக்கும் போது குடுன்னு நம்ம ஹீரோ உள்ளே வராரு. வந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னது இது, வேலை பார்க்குற நேரத்தில் நீ டேட்டிங்க்கு வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். ஏய் இல்லை நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ வேலை பார்க்குற டைமில் இந்த மாதிரி காரியம்லாம் செய்யக்கூடாது, கிளம்பு அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போக, இவனுங்களை வச்சுட்டு நான் நல்லா ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்கான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ, நீ வேலை பார்க்குறேன்னு சொல்லி இப்படி தான் உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஐயோ பாஸ் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது பார்த்தா ஏதோ ஒரு குழந்தை அலற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ ஹீரோயின், பாஸ் ஏதோ அங்கே சவுண்டு கேட்குது, வாங்க போகலாம். இல்லை வேணாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பயமாக இருக்கா? இல்லை நீ பயந்துருவல்ல, அதை தான் நான் சொல்ல வந்தேன், இருக்கட்டும் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, என்ன சவுண்டுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் அங்கே யாரும் இல்லை, ஆனால் ஒரு கதவு இருக்குது. அப்போ ஹீரோயின், அப்படின்னா இதுக்குள்ளேருந்து தான் சவுண்டு வருது போல், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு போகிறாங்க. ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்கு, ஆனால் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ரெண்டு பேரும் பயந்துட்டே போகும்போது அங்கே யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்குது. போய் போர்வை இழுத்தா ஆன்னு கத்திடுறாங்க. நம்ம ஹீரோ பயந்து கீழே விழுந்துடுறோம். பார்த்தா அங்கே படுத்திருக்கிறது வாட்ச்மேன். நம்ம ஹீரோயின், சார் நீங்கள் எதுக்கு சார் இங்கே படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நான் இங்கே தான் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் போன மாதம் இனிமேல் என்னை இங்கே வேலை பார்க்க வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, ஆனால் எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லையா, அதனால தான் நைட்டான நான் இங்கே வந்து தங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா இதுதான் பிரச்சனையா, உங்களோட சத்தத்தை கேட்டுட்டு தான் எல்லாரும் இந்த ஹோட்டலில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயினை மிஸ்டர் லின் இருக்கான்ல, அவன் வந்து மீட் பண்ணுறான். ஹீரோயினும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. இல்லை உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி சொல்லு, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறது, பரவாயில்ல ஏதோ ஓகே தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னது ஏதோ ஓகேவா, எனக்கு என்ன குறை இருக்குன்னு நீ ஏதோ ஓகேன்னு சொல்கிற, நான் பார்க்க அழகாக இருக்கேன், நான் பெரிய பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கேன், நான் பணக்காரன், இருந்தாலும் உனக்கு ஏதோ ஓகேவா அப்படின்னு அவன் கேட்குறான். ஐயோ இப்போ எதுக்கு இந்த கேள்விலாம் கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்குறா. இல்லை அது உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு கேட்குறான்.
ஆ இருக்கே, உன்னை அடிக்கணும் போல எனக்கு இப்போ ஒரு ஃபீலிங்காக இருக்குது, அடிக்கட்டுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இல்லை நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னது என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்ட, நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது உனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லையா, நர்வஸ்னஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் வாயை மூடுறியா, நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, நீ 6 வயசாக இருக்கும் போதுலேருந்தே என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நீ மாறிடுவேன்னு எதிர்பார்த்தேன், பாரு இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லையா, ஐயோ அதெல்லாம் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை, ஆளை விடுறியா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஒரு நிமிஷம் அவன் பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு, ஓ நீயே ரிஜெக்ட் பண்ணிட்ட, கண்டிப்பாக அவளும் ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறான். என்னது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னை வச்சு ஏதாவது விளையாடுறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது ஒன்றும் இல்லை, என்னோட க்ரஷுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அடிங்க கொய்யால உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, சரி அது இருக்கட்டும், உண்மையா அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா, சீச்சி உன்னெல்லாம் யாரை லவ் பண்ணுவா, நான் என் க்ரஷ்ஷை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், சரிடா அப்படி யாருடா அது உன்னோட க்ரஷ்ஷு அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, அது அந்த பிளாட்டினம் ஹோட்டலோட சிஓ இருக்கா இல்லையா மிஸ் லிங்கு, அவ தான் என்னோட க்ரஷ் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக மிஸ் லிங் இருக்காங்கல்ல, அவங்க ஆடு கத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களும் பேயை பார்த்துட்டேன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும், டேய் உன்னோட க்ரஷ் அவங்க ஓடுறாங்க பாடுறா, போடா போடா போய் புடுறா பிடிச்சி என்னன்னு கேளுடா அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு இவன் திணறிட்டே அங்கேருந்து போகிறான். பட் ஹீரோயின் உடனே, நேற்று தானே அந்த செக்யூரிட்டி பிரச்சனையை கிளியர் பண்ணி விட்டோம், இன்றைக்கும் இவங்க எந்த பேயை பார்த்து கத்திட்டு ஓடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டு கிட்ட போகும்போது மறுபடியும் சின்ன குழந்தை அலற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் ஒரு மூலையில் அந்த குட்டி பேய் இருக்கு இல்லையா, அது உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோயின் தைரியமாக கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் அதோட முடியை தொட்டு விலக்கி விட்டா உண்மையாகவே அங்கே ஒரு குழந்தை தான் உட்காந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும், என்ன பாப்பா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, இல்லை ஆண்டி என்னோட அம்மா இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அடக்கடவுளே உன்னை பார்த்து தான் எல்லாரும் பேயின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்களா, சரி நீ நைட்டு சாப்பிட்டியா, நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய், இங்கே பாரு இங்கே ஐஸ்கிரீம் கேக் நிறையா இருக்குது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாப்பா, தோ மேங்கோ கேக் இருக்குல்ல, இதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அதை வாங்கி கொடுக்குறாங்க. கேட்குறாங்க, சரி உங்கள் அம்மா தான் பிஸியாக இருக்காங்க உன்னை பார்த்துக்கல, உங்கள் அப்பாவது ஒன்று பார்த்துருந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா, அதான் அவர் என்னை பார்க்க வரமாட்டார் அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல, சரி சரி அதை பற்றி பேச வேணாம், நீ சாப்பிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த பாப்பாவும் சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. ஹீரோயின் பயந்தே போட்டுறாங்க. வேகமாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அந்த பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த பாப்பாவுக்கு மேங்கோனாலே அலர்ஜின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் தெரியாமல் அந்த கேக்கை வேறு வாங்கி கொடுத்துட்டாங்களா, அதனால தான் அந்த பாப்பாவுக்கு இப்படி மயக்கம் வந்துருச்சு. ஸோ இப்போ வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஹோட்டல் மேலே நான் கேஸ் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பாப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே கவலையாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த பாப்பாவும் கண் முழிச்சிட்றா. அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து, நீ எதுவும் கவலைப்படாத, உன்னை கண்டிப்பாக நான் பத்திரமா பார்த்துப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பாப்பாவோட அம்மாவை பார்க்கறதுக்கு அங்கே நிறைய லாயர்ஸ் வராங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட, இங்கே பாருங்க, எந்த ஹோட்டலால் உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆணிச்சோ அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கோர்ட் மேலே கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை நல்லா பிரைன் வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் ஒத்துக்கிறாங்க கேஸ் கொடுக்கறதுக்கு. அதோட அந்த லாயர்ஸ் எல்லாரும் கிளம்பி போய் மிஸ் லிங் இருக்கா இல்லையா, அவளை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஹோட்டலை காலி பண்ணணும்னு இந்த லிங் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக போயிடுது. ஐயோ அந்த பாப்பா சாப்பிடணும் தானே அதை வாங்கி கொடுத்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்து விடுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்து, அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா சார், ஈரானால தான் அந்த குழந்தைக்கும் பிரச்சனை, இப்போ அதனால் நம்ம ஹோட்டலுக்கும் கெட்ட பேர் வரப்போகுதுன்னு சொல்லி அவள் ரிசைன் பண்ண போகிறதா சொல்லிட்டா சார். ஆனால் இங்கே யாருக்கும் அவள் இங்கேருந்து போகிறதுல விருப்பமே இல்லை. அவள் ரொம்ப நல்லவ, எல்லாரையும் ரொம்ப கேர் பண்ணுவா. ஆனால் யாருக்கு தெரியும் கடைசியில் அதுவே அவளுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே, இல்லை இந்த ரெசிக்னேஷன்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் முதல்ல அவளை போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு.
இன்னொரு பக்கம் அந்த பாப்பா கிட்ட அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. நீ கவலையே படாதம்மா, உனக்கு யாரால இந்த நிலைமை வந்துச்சோ அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாப்பா, அம்மா நான் தாம்மா அந்த அக்கா கிட்ட மேங்கோ கேக் வாங்கி கேட்டேன் அப்படின்னு சொல்றா. எனது நீ தான் வாங்கி கேட்டியா? உனக்கு மேங்கோனா அலர்ஜின்னு தெரியும்ல, தெரிஞ்சு எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்குன்னு தொல்லை பண்றதுக்குனே வருவியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டும் போது அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வராரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இல்லை மேடம் கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்களும் போறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு அந்த குட்டி பாப்பாவை பார்க்கறதுக்காக வர்றா. ஹீரோயினை பார்த்த உடனே அந்த பாப்பா சாரி அக்கா அப்படின்னு சொல்றா. இல்லை இல்லை நீ சாரி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு மேங்கோனா அலர்ஜின்னு தெரியும்ல, தெரிஞ்சே எதுக்கு நீ என்கிட்ட அந்த மேங்கோ கேக் வாங்கி கேட்ட அப்படின்னு சொல்றா. அது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அந்த பாப்பா சொல்லும் போதே வெளியே இருந்து நம்ம ஹீரோவும் அந்த பாப்பாவோட அம்மாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பாப்பா, எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கணும்னு சொல்லி எப்போதும் வேலைக்கு போயிட்டே இருக்காங்க, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ஒரு வேளை நான் இப்போ இந்த கேக் சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா எங்கள் அம்மா லீவு போட்டுட்டு என் கூடவே இருப்பாங்கல்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாளா. இதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாருக்கும் அழுக வந்துடுது. உடனே அந்த பாப்பாவோட அம்மாவும் அழுதுட்டே, சரிம்மா இனிமே நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும், சரி இனிமே நான் எதுவும் கேஸ் கொடுக்க போகிறதா இல்லை, எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, ஸோ நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின், என்னால் தானே உங்கள் ஹோட்டலுக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் பேசாமல் ரிசைன் பண்ணிவிட்டு கிளம்பிடுறேன், ஏற்கனவே ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் யார் அக்செப்ட் பண்ணிக்க போகிறா இப்போ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை என்னால் தானே பிரச்சனை, எப்படியும் என்ன நீங்கள் வேலையை விட்டு எடுத்துருவீங்க தானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, ஆக்சுவலி இவ்வளோ நாள் நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, ஸோ நீ வேலைக்கு வா ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அவங்களோட பாட்டியை காணோன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி எல்லா பிளேஸ்லையும் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுமே ஹீரோயினோட பாட்டியை தேடி அலையும் போது ஒரு இடத்துல ஹீரோயினோட பாட்டி, என்னோட பேத்தியை பார்த்தீங்களா, அவள் பேர் ஈரான், அவளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக போய், பாட்டி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏம்மா நீ என்னோட பேத்தியை பார்த்தியா, அவள் பேர் ஈரான், அவளை நீ பார்த்தியா, அவளுக்காக நான் பலகாரம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி நான் தான் ஈரான், உங்களை பார்க்க வந்திருக்கேன், நான் தான் ஈரான், என்னை பாருங்க. இல்லை இல்லை நீ என் பேத்தி கிடையாது, அவள் வேறு மாதிரி இருப்பா, நீ கிடையாது அப்படின்னு சொல்ல, ஐயோ பாட்டி நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பாட்டி, இல்லைம்மா நீ கிடையாது என் பேத்தி அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாட்டிக்கு டிமென்டியா இருக்குது. டிமென்டியா இருந்தால் கொஞ்சம் பழசெல்லாம் அப்பப்போ மறந்து போயிடும். ஸோ அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்களா, இதனால ஹீரோன்னு பாவம் அழுதுகிட்டே அங்கே இருக்காங்க. இதை ஹீரோ தூரத்துலேருந்து பார்க்குறானா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ 2 பேரும் ஹீரோயினோட பாட்டியை ஒன்றா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்களும் அங்கே போனதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. ஆனால் அப்போ அங்கே இருக்க நர்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ ஏமா இவ்வளோ நாளாக உன் பாட்டியை பார்க்க வரல, அவங்க உன்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதோட இந்த பலகாரம் எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்கணும்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்தா இதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பலகாரத்தை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனா அதை வாங்கிட்டு தனியாக வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு 12 வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை நினச்சி எங்கள் அப்பா ரொம்பவே சோகத்தில் இருந்தார். அப்போ தான் ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிட்டார். அப்போலேருந்து இவங்க தான் என்ன அவ்வளோ சேஃப்டியாக அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க தெரியுமா. இன்னும் உண்மையை சொல்லணும்னா இவங்க ஒன்றும் என்னோட சொந்த பாட்டியே கிடையாது. எங்கள் அப்பா தான் ஒரு நாள் இவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்போவே இவங்களுக்கு டிமென்டியா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் அதுக்காக எங்கள் அப்பா இவங்களை அலட்சியமாக நடத்தினது கிடையாது. இவங்களும் எங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் உண்மையான சொந்த பாட்டி மாதிரி என்னை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்பவே நல்லவங்க. அதோட சின்ன வயசுலேருந்தே எப்போ சைனீஸ் நியூ இயர் வந்தாலுமே அவங்க எனக்கு இந்த பலகாரம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதான் இந்த தடவையும் எனக்காக இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க, இதை நீ சாப்பிட்றியா அப்படின்னு ஹீரோயின் வெறும் கையாலே அதை எடுத்து ஹீரோவுக்கு ஊட்டி விடுறாங்க. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அதை எடுத்து ஹீரோயினுக்கு ஊட்டி விட 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஹோட்டலில் இந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க.
ஹீரோயினும் ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டே போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் ஐயோ நேற்று நீ குடிச்சிட்டு எவ்வளோ ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்ட, பாவம் பாஸ் தான் உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே ரூமில் விட்டாரு. ஐயோ அவர் ரூமில் விட்டாரா, என்ன எதுவும் செஞ்சிடலையே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ அவர் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும், அவர் எதுவும் ஒன்று செய்ய மாட்டாரு, நீ என்னென்ன பிரச்சனை பண்ண தெரியுமா, பாவம் அவர் உன்னை கஷ்டப்பட்டு சமாளிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை, அரைகுறையாக தான் ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் சரி நம்மளை கஷ்டப்பட்டு அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஒரு நன்றியாவது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் கிட்ட போய் சார் நேற்று நடந்ததுக்கு ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்கிறா. சாரி சொன்னால் எல்லாம் முடிஞ்சிருமா? எனக்கு புரியுது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது ரொம்ப பெரிய தப்பு தான், சாரி சொன்னால் முடியாது தான். நீங்கள் வேணும்னா இதை இப்படி எடுத்துக்கோங்களேன், நம்ம தெருவில் போயிட்டுருக்கும் போது தெரியாமல் ஒரு நாய் நம்மளை கடிச்சிருது, அதுக்காக கோவப்பட்டு திரும்ப அந்த நாயை கடிக்க முடியுமா, அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. என்னது நாயா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது வந்து அப்படின்னு அவள் திணறும் போது, நீ ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம், தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் போயிடுறா. பட் அதுக்கப்புறமா ஹீரோ இவன் என்ன நாயின்னு சொல்கிறா அப்படின்னு செம்ம கோவத்தில் இருக்காரு. பட் ஹீரோயினுக்கு புரியல ஹீரோயின் இவ்வளோ கோவப்படுறான்னு. ஸோ ஹீரோயின் அப்படி என்னதான் நேற்று நைட்டு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது லிஃப்டில் வரும்போது நம்ம ஹீரோயின் போய் ஹீரோவை கிஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம். இதை பார்த்த உடனே ஹீரோயின் ஒச்சோ எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு நினச்சாலுமே ஏதோ ஒரு ஓரத்தில் ஹீரோயினுக்கு அதை நினச்சி சிரிப்புமே வருது. ஸோ இப்போ அதை பற்றி ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட போகிறாங்க. சார் அது வந்து அப்படின்னு வரும்போது, நீ எதுக்கு வர, அதான் நாய் கடிச்சா திரும்ப கடிக்கக்கூடாதுன்னு சொன்னியே, கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல, சார் சாரி அது அந்த கிஸ் மேட்டரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே அடிச்சேன்னு வையே, என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லாமல் டக்குன்னு நாயின்னு நீ சொல்லிட்டல அப்படின்னு ஹீரோ சொல்ல, சார் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல சார், வாயை மூடு, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டி அனுப்பி விட்டுடுறாரு. இதுவே இன்னொரு பக்கம் அந்த மிஸ் லிங்கையும் அந்த லின்னும் இருக்காங்கல்ல, 2 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ லின் வந்து ஐயோ அவளுக்கு என் மேலே இருக்க காதலே அவளுக்கு புரிய மாட்டுது அப்படின்னு ஹீரோயினை பற்றி புலம்பிகிட்டு இருக்க. அப்போ லின் கேட்குறா, அப்படி அந்த ஈரன் கிட்ட என்னதான் இருக்குன்னு நீயும் அந்த முஷங்கும் அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, எல்லா பொண்ணு மாதிரி தானே அவளும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, அவள் மற்ற பொண்ணுங்களை மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு இவன் சொல்கிறான். என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்க, அது இருக்கட்டும், அவள் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, இருந்தும் எதுக்கு நீ அவள் பின்னாடியே போயிட்டுருக்க, வேற என்ன பண்ணுறது, நான் தான் அவளை லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே அப்படின்னு அவன் சொல்கிறான். லவ் பண்ணிட்டியா, சரி லவ் பண்ண அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்க, எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம லவ் பண்ணுறவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னு வையன், நம்ம ஹார்ட் அப்படியே படப்படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இவன் கிட்ட வரும்போது இவனுக்கு படப்படப்படன்னு துடிக்குது. உடனே இவன் எனக்கு இப்போ எதுக்கு ஹார்ட் இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லி தள்ளி வந்துடுறான். பட் கொஞ்ச நேரத்தில் இந்த மிஸ் லிங்க் இருக்கால, இவன் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே ஃபுல் மட்டையாகிடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இவ தான் அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே காரில் ஏறலான்னு வரும்போது அவள் கேட்குறா, அப்படின்னா உனக்கு அந்த ஈரானை மட்டும்தான் பிடிக்கும்ல, உனக்கும் ஈரானை தான் பிடிக்கும், அந்த முஷாங்க்கும் ஈரானை தான் பிடிக்கும், என்ன யாருக்கும் பிடிக்காதுல்ல அப்படின்னு கோவத்தில் கேட்குறா. இவன் உடனே இல்லை எனக்கும் அவனை பிடிக்குமே அப்படின்னு சொல்லும் போது அப்படியான்னு இவ அப்படியே போய் கிஸ் கொடுத்துட்றா. அவனுக்கே ரொம்ப ஷாக்காக போயிடுது. சீனை கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவ தூங்கி முழிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு லைட்டாக ஏற்கனவே நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரம்னு பார்த்தா இவ மூஞ்சி ஃபுல்லாக கிறுக்கி இருக்கு. எல்லாமே இந்த லின் பார்த்து வச்ச வேலை தான். உடனே இவ டே என்னடா இதெல்லாம் நீ பார்த்து வச்ச வேலை தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் பார்த்து வச்சேன், சும்மா மூஞ்சில் கிறுக்கி விட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன செய்கிறான் பாரு அப்படின்னு கிறுக்கின கையை பிடிச்சி அப்படியே கடிச்சு விட்டுடுறாங்க. அவனும் ஆன்னு கத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க கூட இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது புதுசாக ஒரு கேரக்டர் அந்த ஹோட்டலுக்குள்ளே வர்றாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஷியா, மேம் நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக வெல்கம் பண்ணுறா. கூட இருக்கவங்கலாம் ஆமாம் அது யார் அப்படின்னு கேட்க, அவங்க யாருன்னு தெரியலையா, அவங்க தான் ரொம்ப ஃபேமஸான ஆஸ்ட்ராலஜிஸ்ட், அவங்க சொல்கிறது எல்லாமே பழிச்சிடும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு இவங்க கேட்டுட்ருக்காங்க. பட் அங்கே வந்தாங்க இல்லையா அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட், அவங்க பேர் பாய்லாலா. அவங்க ரூமுக்கு போன உடனே நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எஸ் மேம் எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு வேணுமா, ஆமாங்க
என்னோட ஒரு தோடு தொலைஞ்சு போயிடுச்சு, கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தோடு தொலைஞ்சிருச்சா, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு ஹீரோ தேடலான்னு உள்ள வரும்போது இவ போய் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு விட மாட்றா. ஹீரோவும் மேம் என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வந்து இதை பார்க்குறாங்களா, வருதே ஹீரோயினுக்கு கோவம். ஓடி வந்து அங்கே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கவளுக்கு ஒரே மிதி தான், அவள் பறந்து போய் விழுந்துடுறா. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய்.